World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயனுடைய மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய திருமண பொருத்த திறவுகோல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, ராகு கேது தோஷங்கள். இந்த ராகு கேது தோஷத்தை வச்சு மிகப்பெரிய இங்கே ஒரு மாயாஜால உலகத்தில் ஒரு போர் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். நான் எங்கே நம்மக்கிட்ட வரக்கூடிய எல்லா வாடிக்கையாளரும் எங்கள் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படி இப்படின்னு போட்டு அவர்களையும் குழப்பி இருக்கிறவர்களையும் குழப்பி, ஓகேங்களா, எங்களுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக ராகுங்கிறது யார் சார் அப்படின்னு பார்க்கும்போது, ராகுங்கிறது உங்களுடைய நிறைவேறாத ஆசைகளை குறிக்கக்கூடிய ஒரு நபர் தான் ராகு. உங்களுடைய முந்தைய பிறவிகளில் நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களில் எதையெல்லாம் மிஸ் பண்ணமோ அதையெல்லாம் இந்த பிறவியில் அழகாக தெளிவாக அனுபவிக்கிறதுக்காக அது எந்த பாவத்தின் மூலியமாக அமர்ந்துள்ளதோ அந்த பாவத்தின் வழியாக அது உங்களுக்கு தரும். புரியுதுங்களா? ஸோ லக்னத்திலேயே ராகு இருக்கார் அப்படின்னா அது வந்து இந்த பிறவியில் நீங்கள் தான் எல்லாம் நிறைய ஆசைப்பட்டிருப்பீங்க, எதையுமே அனுபவிக்க இறந்துருப்பீங்க, அதுக்காக இந்த பிறவியில் நீங்கள் அதை எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்திற்கும் அது இருக்கக்கூடிய இடத்தை வைத்து அதோடைய ஆசைகளை நம்ம தீர்மானித்து கொள்ளலாம். சார் கேது பகவான் யார் சார் அப்படின்னு பார்த்தா, கேது பகவான் என்பவர் யார் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு, ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக ஆடி இருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஆடுறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேது பகவான் என்பது நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அந்த பாவகம் வந்து உங்களுக்கு ஒன்லி கடமை தான். போன பிறவியில் நீ செய்ய மறந்துட்ட, செய்ய விட்டுட்ட, அதை வந்து இந்த பிறவியில் நீங்கள் செஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி கடமைகளை சொல்லக்கூடியது தான் கேது பகவானுடைய பாவகம். அப்போ கேது எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த பாவத்தை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. அந்த பாவத்தை இயக்கணும், அந்த பாவம் எனக்கு வேணும், அது சார்ந்த உறவுகள் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இல்லாமல் போயிடும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கு கிடச்சிரும். கேது பொறுத்தவரை என்னென்னா, உங்களை வந்து அந்த பற்றற்ற நிலைக்கு கொண்டு போகணுங்கிறது தான் அதோடைய விதியே. அப்போ அது மேலே பற்று இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இயல்பானது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறையா ஜாதகத்தில் நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் ஜாதகத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சிம்ம லக்னம் 2ல் சனி கேது தொடர்பு இருக்கும். ஆனால் அவருக்கு இல்லாத பணங்கள் கிடையாது. ஆனால் அவருக்கு மனைவி வகையில் பிரச்சனையும் உண்டு, குழந்தைகள் வழியில் பிரச்சனைகளும் உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதி சனி, அதே மாதிரி 7ஆம் அதிபதி மனைவின்றத அந்த குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு காரகன் அவர் தான். 5ஆம் அதிபதி 7ல் வந்து 5ஆம் அதிபதி குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல இருப்பார் அவருக்கு. ஸோ அது வந்து குழந்தைகளால் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான். ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேதுகள் தொடர்பில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியங்களும் ஒரு அனுஷ்டானங்களும் மிகப்பெரிய வந்து ஒரு பாதிப்புகளும் இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம உணர முடியும். சரி, இந்த ராகு கேது தோஷங்கள் எப்படி இருந்தால் முதல்ல வேலை செய்யுன்ற விஷயங்களை நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பொதுவாக லக்னத்தில் இருக்கார் சார், 7ல் இருக்கார் சார், அப்படி இருந்தாவே தோஷமா சார்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. தோஷ நிவர்த்தி இருக்கா, விதிவிலக்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ விதிவிலக்குகளை நான் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன். ராகுக்கு வீடு கொடுத்தவன் வலிமையாக இருக்கும்போது, ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெறும் பொழுது, ராகுக்கு வீடு கொடுத்தவன் தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது, ராகுக்கு வீடு கொடுத்தவன் ராகுக்கு கேந்திரங்களில் இருக்கும்போது கண்டிப்பாக ராகு பகவான் தன்னுடைய தன்மையை சமநிலைப்படுத்தி கொள்வார். ஓகேங்களா? ஸோ அதனால் ராகு மிகப்பெரிய ஒரு தோஷத்தை கொடுக்க மாட்டார். இந்த பிறவியில் ராகுங்கிறது என்னதுங்க, ஆசைகள். ஓகேங்களா? மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டது தான் ராகு பகவானுடைய அமைப்பு. அப்போ இது வந்து என்ன ஆகும், இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை தெளிவாக அனுபவிக்கிறதுக்காக இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ அது வந்து அதுக்கான வாய்ப்புகள் அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் டெபாசிட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் தாத்தா மிகப்பெரிய கோடீஸ்வரர், எங்கள் அப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரர், அப்போ நான் எதுக்கு வருத்தப்படணும், எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அப்போ அந்த ஆசைகளெல்லாம் நான் நிறைவேற்றிக்க முடியும் இல்லையா, அதே ரூல் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் ராகுவோடைய ஒரு பாதிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ரூல். ராகுக்கு வீடு கொடுத்தவன் வலிமை இழந்தால் மட்டும்தான் ராகு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து சாரம் கொடுத்தவனையும் பார்க்கணும், அதையும் பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது கேது பகவான். கேதுக்கு வீடு கொடுத்தவன் இங்கே வலிமை இழந்தால் மட்டும்தான் கேது எதுவுமே பண்ண மாட்டார். ஏன்னா கேதுக்கு தேவை என்ன தெரியுமா, அந்த இடம் வந்து சாமியார் வீடாக இருக்கணும். ஓகேங்களா? அமைதியாக இருக்கணும், தியானம் பண்ணுற மாதிரி இருக்கணும், இடைஞ்சலே இருக்கக்கூடாது. அப்போ அந்த இடம், அந்த வீடு கொடுத்தவன் ஏற்கனவே அவன் நீசமாயிட்டான் அல்லது பாதிக்கப்பட்டிருக்கான், லக்னத்துக்கு 6 இருக்கிறான், அந்த மாதிரி தொடர்புகள் இருக்குது அப்படின்னா
கேது பகவான் கேதுக்கு 6 இருக்கிறாரு அப்படின்னாலும் அதோடைய பாதிப்புகள் குறையும். கேதுவால் வரக்கூடிய சங்கடங்கள் பாதிப்புகள் ஏதாவது குறைஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அப்போ முதல்ல இந்த கான்செப்டை நீங்கள் செக் பண்ணாமல் நீங்கள் எப்படி ராகு கேது இருக்குதுன்னு நீங்கள் முடிவு பண்ண முடியும்? காலச்சக்கரத்தின் அடிப்படையில் 1, 5, 9 என்ற தர்ம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 நம்மளுடைய அஸ்வினி மகம் மூல நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த 3 நட்சத்திரங்கள் தான் நம்மளுடைய உண்மையான தோஷங்களை சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள். ஓகேவா? தந்தை வழி வருதா, ஒரு தெய்வ வழி வருதா, ஓகேங்களா, முன்னோர்கள் வழி வருதா, நம்மளுடைய கர்மாவா என்ற விஷயங்களை சொல்லக்கூடியது இந்த 3 நட்சத்திரங்கள் தான். ஓகேங்களா? அப்போ புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய நட்சத்திரம் இந்த 3 ராசிகள் இருக்கக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் தான். பொதுவாக இந்த ராகு கேது தொடர்புகள் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த அஸ்வினி மகம் மூலத்தில் அதிகமான புண்ணிய காரியங்களை செஞ்சாங்கன்னாவே, புண்ணிய தீர்த்தங்களை குடிக்கிறது, நல்ல ஒரு அன்னதானம் பண்ணுறது, ஆதரவற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாவே இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த 1, 5, 9 காலச்சக்கரத்தின் அடிப்படையிலேயே அஸ்வினி மகம் மூலம் இருக்கிறதுனால நம்மளுடைய ஜாதகத்தில் 1ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தருவாரா அப்படின்னா பாதிப்பை தரமாட்டார். காலச்சக்கரத்தின் அடிப்படையில் 5ஆம் இடம் விதிவிலக்கு அப்படின்றதுனால 5ஆம் இடத்துல கேது இருக்குது சார், புத்திரதோஷத்தை கொடுக்கும் சார், இப்படிலாம் நீங்கள் எடுக்கவே கூடாது. 5ஆம் அதிபதி நிலையை பார்க்கணும், கர்ப்பஸ்தானாதிபதி பெண்ணுக்கு பார்க்கணும், குருவை பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து தான் இதை நீங்கள் தீர்மானிக்க முடியும். புரியுதுங்களா? 5ல் கேது இருந்தால் உடனே புத்திர தாமதம் சொல்லக்கூடாது. புத்திரங்கள் இருப்பார்கள், அவர்களால் பலன் இல்லை, அவங்கள்ட்ட நம்ம எதை எதிர்பார்க்கக்கூடாது, இந்த விஷயத்தை சொல்லலாம். 5ல் கேது சார், உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா முதல் குழந்தைகிட்ட நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீங்க, எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணலாம். அதுதான் கேதுவுடைய தன்மையாக இருக்கவங்க. ஓகேங்களா? அதே போல் 9ஆம் இட கேது தந்தை ஆன்மீகவாதியில் இருக்கிறாரு, தந்தைக்கு அதிக கடனில் இருக்கார், ஓகேங்களா, ஒரு முடக்கமாக இருக்கிறாரு, அவர் பாட்டு அவர் உண்டு, அவர் வேலை உண்டு இருக்கிறார், எந்த பாதிப்பு பண்ணாது. இல்லாத நிலையில் தான் தந்தையோட அன்பு பரிபூர்ணமாக இந்த குழந்தைக்கு கிடைக்காது அப்படின்ற விஷயங்கள் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரூல்லாம் நீங்கள் எடுக்கணும். அடுத்தது காலச்சக்கரத்தின் அடிப்படையில் 3, 7, 11 ராகுவோடைய நட்சத்திரங்கள் இருக்குது, திருவாதிரை, சுவாதி, சதயம் இல்லையா? அப்போ இந்த 3 நட்சத்திரங்களே காம திரிகோணத்தில் இருக்கிறதுனால இந்த 3 நட்சத்திரங்களும் என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா நம்மளுடைய முன்ஜென்ம ஆசைகளை தூண்டிவிட்டு அனுபவிக்க வைக்கும். அப்போ 7ஆம் இடத்துல தன்னோட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால 7ஆம் இடத்துல கூடிய ராகுவும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தர்றது இல்லைங்க. அவர் சமப்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு இயல்பாகவே உண்டுங்க. அப்போ 1ல் கேது 7ல் ராகு இருக்கிறது நம்ம தோஷம் சொன்னாலும் அதை சமநிலைப்படுத்தக்கூடிய அமைப்பு அவங்களுக்கே இயல்பாகவே இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 3, 11ங்கிறது நல்ல இடம்ன்றதுனால நம்ம தோஷம் எடுக்க போகிறது கிடையாது. ஆனால் 1, 7க்கு நம்ம எடுப்போம். ஓகேங்களா? அப்போ இது எல்லாம் நீங்கள் ஆய்வுகள் பண்ணி குருவோட பார்வையில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் அது தோஷத்தை குறைச்சிக்கொள்ளும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆய்வு பண்ணி தான் ஒரு தோஷத்தை நீங்கள் தீர்மானிக்கணும். ஓகேங்களா? இன்னும் ராகு கேதுகள் சூட்சமங்கள் நிறைய இருக்குது. அது நம்மளுடைய வகுப்பில் நான் நிறைய மாணவர்களுக்கு கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் என்னுடைய திருமண களஞ்சியம் நூல்லையும் இந்த ராகு கேது சார்ந்த விஷயங்களை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த நூலை வேணும்னாலும் வாங்கி பயன்பட்டுருக்குங்க. இன்னொரு அருமையான ஒரு பதிவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி. உங்கள் MKR.